உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் எதுக்கு பயந்தேனோ அதுவே நடந்துருச்சு. இந்த வீட்ல லேடிஸ்லாம் எனக்கு எதிரியா? என் பொண்டாட்டி என் வாழ்க்கையில தீ வச்சுட்டு போனா இப்ப நீங்க இந்த வீட்டுக்கு வைக்க போறீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்ல மோகன். உன்னோட எதிரி வீட்ல தானே தீ பிடிக்கணும். ஐயோ கடவுளே, மோகன் அந்த விக்க பாத்துட்டானா நான் கஷ்டப்பட்டு போட்ட பிளான் எல்லாமே சுத்தமா வேஸ்ட் ஆயிடும். இப்ப என்ன பண்றது? நம்ம எதிரி வீடாவே இருந்தாலும் தீ பிடிக்க கூடாது. ஏன்னா வீடு வீடு தான், நெருப்பு நெருப்பு தான். ஆமா, கார்டன்ல வந்து எதுக்கு நீங்க பான் ஃபயர் பண்றீங்க? அது இங்க தேவையில்லாத குப்பையெல்லாம் நிறைய இருந்துச்சா, அதெல்லாம் ஒண்ணு சேர்த்து எரிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா தான் யோசிச்சிருக்கீங்க. ஆமா, தோட்டக்காரங்க போனா? இதுக்கு தோட்டக்காரன் தான் வரணுமா? நான் செய்யக்கூடாதா? நான் இந்த வீட்ல சும்மா தானப்பா இருக்கேன். நானும் ஏதாவது வேலை செய்யணும் இல்ல? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நீங்க உங்க வேலையை மத்தவங்கள தான் செய்ய வைப்பீங்க. எங்க அப்பா உங்களை எப்படி கூப்பிடுவாரு? என்னன்னு சொல்லி கூப்பிடுவாரு? அது சோம்பேறி. எதுக்கு சோம்பேறின்னு கூப்பிடுறாரு? அது ஏதாவது காரணம் இருக்கும்ல? அது அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அதனால அன்பா கூப்பிடுவாரு. அன்பா எப்படி வேணா கூப்பிடலாம். ஆமா இல்ல? முதல்ல இது அணைங்க, நெருப்பு பரவிட போகுது. நானே அணைக்கிறேன். மோகன் தம்பி, நான் பாத்துக்கிறேன். உனக்கு எதுக்கு சிரமம்? இந்த நெருப்பை பரவ விடாம நான் அணைக்கிறப்பா, நீ போ. நானே இதை அணைக்கிறேன். மோகன், நீ வந்துட்டியா? என் கூட வா. எங்க? உள்ளதான். நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்காக. வாமாப்பா, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போது. போ போ. பைப் அங்க இருக்கு, எடுத்து அணைச்சிருங்க. இதோ இப்ப அணைச்சிடுறப்பா. ஆண்டவா, நல்ல வேலை தப்பிச்ச. அம்மா, மோகன் வந்தாச்சு. போலாமா ஷாப்பிங்க்கு? போலாம். ஷாப்பிங் எதுக்கு? முதல்ல ராதா மாப்பிளைக்கு ஓகேன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் ஷாப்பிங்க்கு போலாம். ஷாப்பிங் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ராதாவை கல்யாணம் பண்ணி வைக்க என்ன அவ்வளவு அவசரம்? ராதாவுக்கு இல்ல மோகன், எனக்கு. உனக்கு ஞாபகமே இல்ல போல இருக்கு, நமக்கு கல்யாணம் இருக்கு. ஓ ஆமா, அது நான் ராதா கூட இருந்தல, அதான். இப்பெல்லாம் உனக்கு எல்லா இடத்துலயும் ராதா மட்டும்தான் தெரியறாள. உன் மனசு எப்போ ராதாவையே தான் சுத்தி சுத்தி வருது. என்ன அவ அப்படி இருக்கா? ஏன்னா அவ கூட இருக்கும்போது எதுவும் கேட்காது, யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அவ எப்படின்னு உனக்கே தெரியும்ல. ராதா, உள்ள போய் உன் கிருஷ்ண பரமாத்மாவை கொண்டு வா. அவருக்கு இந்த துணியை போட்டு அலங்காரம் பண்ணு. சரி, கொண்டு வரேன். குஷி வா. மோகன், கம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க பாட்டி. மோகன், குஷி சின்ன குழந்தை, ஆனா நீங்க பெரியவங்க தானே. சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? என்னம்மா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவும் புரியலையே. நான் உனக்கு புரிய வைக்கிற காதம்பரி. இன்னைக்கு மோகன் என்ன பண்ணாரு தெரியுமா? நானும் ராதாவும் சந்தைக்கு போறதா இருந்தோம். வண்டியை எங்க நிறுத்துறீங்க? நாம முன்ன போகணும். இல்ல பாட்டி, எனக்கு ஒரு நிமிஷம் வேலை இருக்கு. நான் போயிட்டு 2 நிமிஷத்துல திரும்பி வந்துடுறேன். ராதா, நீ என் கூட ஒரு 5 நிமிஷம் வர முடியுமா? இந்த கதவு ஏன் திறக்க மாட்டேங்குது? ஓ நோ, மோகன் செயின் லாக் போட்டுட்டாரு போல இருக்கு. ஆனா மோகன், உங்களுக்கு இது தெரிஞ்சா வருத்தப்படுவீங்க. ஏன்னா நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணா கூட ஏன் வேலை முடிஞ்சு போச்சு.
என்ன வேலை? அது கூடிய சீக்கிரமே உங்களுக்கு தெரியும். என்ன இது வெள்ள முடி? அதுவும் இந்த இடத்துல தாமினி அம்மா எதுக்காக இத போட்டு இங்க எரிச்சிட்டு இருக்காங்க? தாமினியும் அவங்க அம்மாவும் இப்ப வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சூப்பர் பாட்டி எதை பத்தி பேசுறாங்க? எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? இந்த பெரியவங்க இருக்காங்கல்ல, இப்படிதான் பண்ணுவாங்க. பயமுறுத்த சொல்லுவாங்க, ஆனா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நீங்க ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்படின்னா நான் ராதாவுக்கு அவளோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துட்டேன். வணக்கங்க. இதோ ராதாவை பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். தாதாபா, உங்க பையன் உங்க கூட வரலையா? வாங்க வாங்கம்மா. இவங்க பேரு லதா. இவருதான் இவங்களோட ஒரே பையன் ரிஷி. வணக்கம். லதாவுக்கு நம்ம ராதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ராதா அவங்களோட மருமகளா வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.